இந்த வீடியோ நிறைய பேருக்கு பயத்தை குறைக்கும். எல்லாருக்கும் வணக்கம், நான் டாக்டர் கார்த்திகேயன். சில பேர் வந்துங்க இந்த உதடு, குறிப்பாக கீழ் உதடு இருக்குது பார்த்தீங்களா, கடிச்சிக்கிட்டே இருக்கிறது, இல்லைனா ரொம்ப யோசிக்கும் போது அதாவது ரெண்டு தாடை இந்த சீக் பகுதி தோள்களை வந்து இப்படி உள்ள கொண்டு போகிறது, இல்லைனா சும்மாவே இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கிறது, இந்த மாதிரி உதட நெமின்றது, வாய் இப்படி கடிச்சிக்கிட்டு இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களால ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ராப்ளம் வரும். உங்களில் யாருக்காவது வந்திருக்கான்னு தெரியல. இந்த மாதிரி ஒரு கட்டியை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? குறிப்பாக நம்ம வாயோட உள்பகுதியில், கீழ் உதட்டு பகுதியில் இந்த மாதிரி சில சமயம் கட்டிகள் வரலாம். இந்த கட்டிகள் பொறுத்த வரைக்கும் வாய்ப்புண் கிடையாது. வாய்ப்புண்ணாக இருந்தால் உங்களுக்கு வலிக்கும். இந்த புண்ணு வலிக்காது. வலிக்காமல் ஒரு கட்டி வந்துச்சுன்னா ஒருவேளை இது புற்றுநோயாக இருக்குமா டாக்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது புற்றுநோயும் கிடையாது. இது வந்து உங்களுக்கு வலிக்காது. கொலகொலப்பாக சாஃப்டாக இருக்கும். உங்களால் அசைக்க முடியும், அதை லைட்டாக அசைக்க முடியும். இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான அமைப்போடு இருக்கக்கூடிய இந்த கட்டிகளுக்கு பேர் மியூகோசில் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த கொலகொலப்பாக உள்ளே இருக்கக்கூடிய இந்த கட்டிகளுக்கு உள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே இருக்கக்கூடியது எச்சில் தான் உள்ளே இருக்குது. ரத்தமோ சீலோ கிடையாது, உள்ளே இருக்கிறது எச்சில் தான். இந்த மியூகோசில் கட்டிகள் வந்து ரொம்ப பொதுவான ஒரு விஷயங்க. அதாவது 1000 பேரில் வந்து 4 பேருக்கு வரக்கூடியதுங்க. குறிப்பாக வந்து சின்ன வயசில், அதாவது 30 வயசுக்கும் குறைவாக வந்து அதிகமாக பார்க்க முடியும். அதே சமயம் எந்த ஏஜில் வேணாலும் வரலாம் இந்த மாதிரி கட்டிகள். 2 மில்லிமீட்டர்லேருந்து 1 சென்டிமீட்டர் இல்லை 2 சென்டிமீட்டர் வரைக்கும் கூட பெருசாக வரலாம். பொதுவாக அதிகமாக வரக்கூடியது நம்ம கீழ் உதடோட உள்பக்கம் தான் ரொம்ப அதிகமாக வரக்கூடிய ஒரு ஸ்பாட்டு. ஆனால் நம்ம வாயில் வேற எந்த பகுதியில் வேணாலும் இந்த மியூகோசில் கட்டிகள் வரலாம். நீங்கள் இந்த படத்தில் பார்க்குற மாதிரி ஃபஸ்ட்டு இது காமன். ஆனால் நாக்கு பாருங்கள், நாக்கோட கீழ்ப்பகுதியில் வரலாம், உதடோட மேல் பகுதியிலே உங்களால் சில சமயம் பார்க்க முடியலாம். இந்த மாதிரி வரலாம். இன்னொரு விதமான மியூகோசியல் கட்டி, இதை வந்து ரானுலா அப்படின்னு சொல்லுவோம். குறிப்பாக நாக்குக்கு கீழே வரக்கூடிய மியூகோசியல் கட்டியை வந்து ரானுலா அப்படின்னு சொல்லுவோம். எப்படி இந்த கட்டிகள் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ளஸ் எப்படி இது மறையும் அப்படிங்கிற அடுத்த கேள்வியும் இருக்கு இல்லையா? இது ரெண்டையும் நான் சொல்கிறேன். இதுக்கு நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம், நம்ம கட்டிக்குள்ள என்ன இருக்குன்னு சொன்னேன், சலைவா, உமிழ்நீர் தான் இருக்குது. அந்த உமிழ்நீர் எங்கேருந்து சுரக்குது? நம்ம சலைவரி கிளாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உறுப்புல இருந்து சுரக்குது. அந்த சலைவரி கிளாண்ட் எங்கே இருக்கும்? குறிப்பாக பெரிய கிளாண்ட் வந்து நம்ம காதுக்கு கீழே இருக்கும். அதுதான் வந்து மம்ஸ், பொண்ணுக்கு வீங்கில வீங்கக்கூடிய கிளாண்ட் வந்து அந்த உறுப்பு தான். ஆனால் வெறும் ஒரு சலைவரி கிளாண்ட் கிடையாது. இது பெரோட்டிட். இந்த மாதிரி இன்னும் 2-3 சலைவரி கிளாண்ட் இருக்குது. இப்போ நாக்கு கடியில் இருக்கக்கூடிய இது சப்லிங்குவல். இதுல பிரச்சனை வரும்போது தான் முன்னாடி நீங்க பார்த்த ரானுலா மாதிரி அந்த நாக்கு கடியில கட்டிகள் மாதிரி வருது. சப் மேண்டிபுலார்னு சொல்லிட்டு நம்மளோட தாடை பகுதியில இந்த கட்டிகள், இந்த சலைவரி கிளாண்ட் இருக்கும். சப் மேண்டிபுலார் டக்ட் கிளாண்ட் நிறைய இந்த இடத்துல இருக்கிறதுனால என்ன ஆகும்னா, ஒவ்வொரு கிளாண்டும் வந்து ஒரு டியூப் மூலமா வந்து வாய்ப்பகுதியில உங்களுக்கு உமிழ்நீரை சுரந்து உள்ள தள்ளுது. அப்போ அந்த டியூப் பகுதி அடைபட்டுச்சுன்னா, அந்த அடைபடுறதுனால வரக்கூடிய பிரச்சனை தான் வந்து உங்களுக்கு மியூகோசில் அப்படின்னு சொல்றோம். அதனால தான் அடைபட்ட பின்னாடி உங்களுக்கு அந்த கட்டிக்குள்ளார எச்சில் மாதிரி திரவங்கள் போய் உட்கார்ந்துக்குது, வீக்கமாயிடுது அந்த கட்டி இருக்கிற ஏரியா. பெரும்பாலும் இந்த கட்டிகள் பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணாது. ஏன் அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து அதோட சைஸ் வந்து குட்டியா இருக்கு, அது மூவ் ஆகுது, உள்ள இருக்கக்கூடியது வெறும் எச்சில் தான். அப்படிங்கிறதுனால இது வந்து புற்றுநோய் மாதிரியான விஷயம்லாம் கிடையாது. சிம்பிளான விஷயம். இந்த உமிழ்நீர் போயிடுச்சு இல்ல அடைப்பு நீக்கப்பட்டுச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த பிரச்சனை சால்வ் ஆக போகுது. அதுதான் விஷயம். இன்ஃபேக்ட் நீங்க வந்து அதை தொடவே வேண்டாம். அந்த மாதிரி ஒரு கட்டி வரும்போது அதை நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம், எந்த வீட்டு வைத்திய முறையும் வேண்டாம், எதுவுமே தேவைப்படாதுங்க. அது ஆட்டோமேட்டிக்கா தானாகவே மறைஞ்சு போயிடும். இதுதான் முதல் முக்கியமான விஷயம். கடைசி முக்கியமான விஷயமும் இந்த வீடியோவுக்கு இதுதான். ஆனா சில பேருக்கு வந்து அது நாக்கு பேசும்போது வந்து ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும் பேசுறதுக்கு, இன்டர்ஃபரன்ஸ் பண்ணும். சில பேருக்கு முழுங்குறதுக்கே, இப்ப ரானுலா மாதிரி நாக்கு கடியில கட்டி வந்துச்சுன்னா அது எச்சில் சுரக்கிறது, முழுங்கிறது, உணவை முழுங்கிறது, பேசுவது எல்லாத்துக்குமே தொந்தரவு பண்ணும் இல்லையா? அந்த மாதிரி சூழ்நிலையில தான் வந்து நம்ம இதை ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டி இருக்கும். அதாவது நம்மளா ஒன்றும் பண்ண முடியாது, டாக்டர்கிட்ட போகணும். டாக்டர் அதுக்குரிய சைஸ் வச்சு பிரச்சனை இருக்கும்போது ஒன்று வந்து இந்த டக்ட் வருது இல்லையா, அந்த ஒரு பார்ட், ஏன்னா நம்மளுக்கு தான் 2-3 சலைவரி கிளாண்ட் இருக்குல்ல, எச்சில் சுரக்கிறதுக்கு நிறைய கிளாண்ட் இருக்கும்போது ஒரு சின்ன ஒரு பார்ட்ல மட்டும் ப்ராப்ளம் இருக்கும்போது அந்த ஒரு அடைப்பு இருக்கக்கூடிய ஏரியா
ஏரியாவை நீக்கிறதுனால ப்ராப்ளம் இல்லைங்கிறதுனால அதை நீக்குவதற்கு உண்டான சிகிச்சை. இல்லைன்னா பைபாஸ் ஆப்ரேஷன். நம்ம எப்படி இதயத்தில் ரத்த ஓட்டம் பல ரத்த ஓட்டம் இருக்கு, ஒரு குழாயில் அடைப்பு இருக்கு அப்படின்னா உடனே இந்த பக்கம் அடைப்பு இல்லாத குழாய்க்கு இதுக்கு ஒரு ஜாயின் போட்டா பைபாஸ் இல்லையா? நம்ம ஊருக்கு வெளியே பைபாஸ் போடுற மாதிரி இதயத்தில் பைபாஸ் போடுற மாதிரி இங்கேயுமே மார்சுபிலைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு விதமான பைபாஸ் பண்ணுவோம். இந்த டியூபையும் இன்னொரு டியூபையும் நல்லா இருக்கக்கூடிய டியூபோட ஜாயின் பண்ணி விட்டா இந்த பிரச்சனை குறைஞ்சு போயிடுது, ஆட்டோமேட்டிக்கா சரியா போயிடுது. இன்ஃபேக்ட் இந்த லெவலுக்கு நம்ம போகவே தேவையில்லை அப்படிங்கிறது தான் ஒரு நல்ல விஷயம். இந்த கட்டிகள் வெறும் உதடு கடிக்கிறதுனால வாயில கடிக்கிறதுனால தான் ஏற்படுமான்னு கேட்டீங்கன்னா வேற ஏதாவது காரணங்கள் இருக்கான்னு கேட்டீங்கன்னா ஒன்று நம்ம புகையிலை பழக்கம், டொபாக்கோ யூஸ் பண்றாங்க அப்படின்னா, இன்னொன்று அடிபடுறது அப்படின்னா, சப்போஸ் வாயில அடிபடுது அப்படின்னா ஏதாவது டியூப் உள்ள நம்ம செலுத்தி பார்க்குறோம், ஸ்கோப்பி பண்றோம், இந்த மாதிரி சமயத்தில் ஏதாவது அடிபடுது அப்படின்னா சம்டைம்ஸ் வரலாம். ஸோ அடிபடுறதுனால வரக்கூடிய இது தானாகவே சரியா போக வாய்ப்பு இருக்கு. ஆனால் புகைப்பழக்கம் இருந்துச்சுன்னா புகைப்பழக்கமே நிறுத்த பாருங்க. நிறுத்துறதுக்கு இதுவும் ஒரு முக்கியமான காரணம். ஆக இந்த வீடியோவோட முக்கியமான டேக் ஹோம் மெசேஜ், இந்த மியூகோசில் கட்டிகள் எந்தவித பிரச்சனையும் ஏற்படுத்தாத கட்டிகள், தானாகவே மறைந்து போகக்கூடிய கட்டிகள். தேவைப்படுறதுனா மட்டும்தான் அதை நீக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும், இல்லைன்னா தானா சரியா போயிடும். ஆக இந்த வீடியோ நிறைய பேருக்கு பயத்தை குறைக்கும். அதனால இந்த வீடியோவை உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் டாக்டர் கரதையை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.